வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்பரலார் தமிழ். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாயிருச்சுங்க. இந்த தேர்தல் முடிவுகள் 50 வருட தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி இந்த 50 வருட திமுக அல்லது அஇஅதிமுக ஆட்சிக்கு மாற்று கட்சியா தமிழகத்துல உருவெடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி 5 அல்லது 10 இடங்கள்ல தான் இந்த தேர்தலை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பேச்சு அடிபட்டுச்சுங்க. இந்த பேச்சு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மே மாதம் 7ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்களை வச்சு தமிழக முதல்வரா பொறுப்பேற்க போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி எப்படி அரசியல் வரலாற்றையே மாத்தின சாதனையா அமைஞ்சிச்சோ அதே மாதிரி தமிழக முதல்வரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் செயல்படுத்த போகும் கையெழுத்திடும் முதல் 3 முக்கிய திட்டங்கள் பற்றின ஆவல் மக்கள் மத்தியில் இப்ப அதிகமா எழுந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானதும் என்னென்ன முக்கியமான 3 திட்டங்கள்ல கையெழுத்திட போறாரு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு செயல்படுத்த போற முக்கியமான 3 முதல் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணப்பலன்களை முதல் ஆளா நீங்க பெற்றுக்கலாங்க. நீங்க ஆப்பரலார் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு போடுவார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது பெண்களினுடைய வாக்குகள் தாங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல வாக்காளர் சீர்திருத்த பணிகள் முடிந்தவுடன் பெண்களுடைய வாக்கு அதிகரிச்சதை கவனிச்சிருந்தாங்க. அதனாலதான் மகளிர் தினத்தன்று பெண்களுக்காக தனியாக தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி முக்கியமா பார்க்கப்படுதுங்க. இந்த திட்டத்துக்கு தான் தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்திடுவார் அப்படின்ட்டு தமிழக அரசியல் வட்டாரத்துல எல்லாராலும் பெரிதா எதிர்பார்க்கப்படுது. கூடவே மகளிருக்கு வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமா பயணிக்கலாம் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியும் மகளிர் தினத்தன்று மகளிருக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழங்கப்பட்டிருந்துச்சு. கட்டாயமாக பெண்கள் நலன் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல தான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் திரு விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து இடுவார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து 2வது கையெழுத்தை எந்த திட்டத்துக்கு போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றியை சாத்தியமாக்குறது தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுடைய வாக்குகள் தாங்க. தமிழகத்துல வாக்காளர் சீர்திருத்த பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இளைஞர்களுடைய புதிய வாக்குகள் இந்த தேர்தல்ல அதிகமான பங்கு வகிச்சிருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்களித்தவர்களுக்கான விகிதம் 84% அதிகரிச்சிருச்சுங்க. இதற்கு முக்கிய காரணமா புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் தான் அமைஞ்சிருந்தாங்க. அதனால தாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள்ல தான் 2வது கையெழுத்தை திரு விஜய் அவர்கள் போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா பள்ளி மாணவர்களுடைய இடைநிற்றலை தடுப்பதற்காக மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு 15000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் இன்டர்ன்ஷிப் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகை 8,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வேறுபடுதுங்க. கூடவே டிகிரி முடித்து 29 வயது தாண்டின பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியுமே தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்களை தாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் 2வது கையெழுத்து போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3வது கையெழுத்து போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற திட்டங்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த திட்டங்கள் தமிழக விவசாயிகளுக்கானதா இருக்கலாம் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுதுங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக 5 ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கங்கள்ல முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி வெளியாயிருந்துச்சு. எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாங்க. கூடவே தற்போது முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயா இருக்கு. இந்த தொகை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியுமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த திட்டங்கள் தாங்க தமிழக முதல்வரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் 3வதாக கையெழுத்திடுவதற்கு
அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசியல் களத்தினுடைய விவரம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் அடைஞ்ச வெற்றியை பற்றின தகவல்கள், கூடவே தமிழக முதல்வராகும் விஜயன் முதல் 3 கையெழுத்துகள் சம்பந்தமான முக்கிய தகவல்கள் அனைத்தும் தெளிவா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த தகவல்லாம் தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முதல் 3 கையெழுத்துக்கள்ல என்னென்ன திட்டங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க ஆப்ரலர் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற அரசு அறிவிப்புகள் சம்பந்தமான பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.